உசிரே நீதானே நீ. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபோட்டோ வச்சு எப்படி அதில் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இதில் வந்து என்ன இன்ஸ்டா டாப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் கொலேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் ஆல் பிளண்ட்னு இருக்கு பாருங்கள், இதை டச் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு 4 ஃபோட்டோ, நான் இந்த 4 ஃபோட்டோ வைக்கிறேன். ஒரு 4 ஃபோட்டோவை நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல 4 ஃபோட்டோ நான் வந்து வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டைப் ஆப் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப்பை நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த டைப் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை 4 ஸ்கொயராக வேணுமென்னா 4 இப்படி வச்சுக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். எப்படி வேணாலும் இந்த ஃபோட்டோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளண்டுன்னு இருக்கும் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடையில பார்டர் இல்லாமல் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த பிளண்டை கொடுத்துக்கோங்க. அடுத்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 9:16 வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விளம்பரங்கள் வரும். அந்த விளம்பரங்கள் போயிட்டு முடிஞ்சோடனே இன்ட்டு மார்க் கேட்கும். இன்ட்டு மார்க்கை கொடுத்துட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, மேலே உள்ள ஏரோ மார்க்கை தொட்டு மறுபடி வெளில வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு மறுபடியும் வெளில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கும். வீடியோ கேட்டகரியில் போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண இந்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோ கேட்டகரியில் போயிட்டு நீங்கள் ரெடி பண்ண ஃபோட்டோவை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதில் கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9:16 வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு அருமையான ஒரு ஃபோட்டோ ஒன்று ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த 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 மாதிரி ஃபோட்டோக்கள் வைக்கணுமோ அந்த மாதிரி ஃபோட்டோக்களை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு கட் அவுட் பண்ண ஃபோட்டோ ஒன்று நம்ம வைக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஏதோ ஒன்று அதில் வச்சுக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ஃப்ளிப்பை தொட்டுக்கோங்க. ஃப்ளிப்பை தொட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபோட்டோவை கொண்டாந்து வைங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு ஃபோட்டோ, உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நான் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபோட்டோவை எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணணுமோ அந்த அளவுக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் கொடுத்துக்கோங்க. கட் அவுட் கொடுத்து இதுலேயும் கட் அவுட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் மார்க் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இப்படி இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டில் ஹாப்பி பர்த்டே எழுதிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எழுதி வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஜி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த எமோஜி போட்டுக்கோங்க. பலூன் போடுங்க, கேக் வைங்க, உங்களோட விருப்பம் தான் அது. நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. அதை வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு எஃபெக்ட் போயிடுங்க. இதை மாதிரி எதுவும் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இதை மாதிரி எஃபெக்ட் கொடுத்துட்டு இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண் தம்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பாய்.